டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கையின் முன்னாள் யுத்தசூன்ய பிரதேசம் மீதாக தாம் விமானத்தில் சென்ற வேளையில் முழுமையான அழிவினை கண்டதாக ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூன் ராஜதந்திரிகளிடம் தெரிவித்தார் என்பதை விக்கிலீக்ஸ் இணையதள தகவல் ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. தாம் முன்னர் எங்குமே பார்க்காத அளவில் மனிக் ஃபார்ம் அகதிகள் முகாம் மிக மோசமான நிலையில் இருந்ததாக அவர் விவரித்தார் என்றும் விக்கிலீக்ஸ் தகவல் தெரிவிக்கிறது. சாந்தன், முருகன், பேரழிவாளன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை இடைநிறுத்த கோரி நடைபயணம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உட்பட 600 பேர் கைது செய்யப்பட்டனர். சீமான் தலைமையில் 1000 பேர் இன்று வேலூரிலிருந்து சென்னைக்கு நடைபயணம் மேற்கொண்டனர். வேலூரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் அவர்கள் சென்ற வேளையில் நடைபயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி போலீசார் கைதுகளை மேற்கொண்டனர். லிபியாவின் தேசிய இடைக்கால கவுன்சிலை உரிய வேளையில் அங்கீகரிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது. கர்னல் மோமர் கடாஃபிக்கு சீன நிறுவனங்கள் ஆயுதங்களை விற்பனை செய்வதாக லிபியாவின் புதிய அரசாங்கம் குற்றம் சுமத்தியிருக்கும் வேளையில் போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள உதவிகளை வழங்க தயார் என்றும் சீனா இன்று அறிவித்தது. விரிவான செய்திகள் டிவிஐயின் இன்றிரவு செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.